அவர் ஆவியாக இருக்கிற டாடிக்கு விசுவாசம் தேவையில்லை. ஆவியாக இருக்கிற டாடி தன்னுடைய தன்மையை தான் விளங்க பண்ணினார். பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. கிறிஸ்து பலியானது யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்க. சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் ஆவியானவர் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு வசனத்தை ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருப்பார். உங்கள் மூலம் ஆவியானவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரத்தம் அந்த சபை எடுக்கப்படும் போது இந்த கோபாக்கணையில் நீங்களும் நானும் ஒருத்தரும் இல்லாதபடி நாம் கோபாக்கணைக்கு நீங்களாக நாம் அவரோட எடுக்கப்பட போகிறோம். அவருடைய வருகையிலே அவரோட நாம் எடுக்கப்பட போகிறோம். ஆகவே நமக்கு கோபாக்கினை இல்லை. நம்ம ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னு அர்த்தம், எனக்கு வியாதி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, பயம் இல்லை. ஆனால் நம்ம தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். தம்முடைய குமாரனை பலியாய் ஒப்பு கொடுத்து குமாரனின் மரணத்தினால உங்களை என்னை பிதா தம்மோட ஒப்புரவாக்கி கொண்டார். இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட அவர் ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணப்பட அந்த ஜீவனாலே எனக்கு ரட்சிப்பு. உங்களை என்னை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளுதல் கிருபை. நேற்று என் பைபிளை அப்படியே ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணேன். அதில் எழுதியிருக்கிற வார்த்தையை நான் டேட் போட்டிருக்கிறேன், கையெழுத்து போட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மை சீசன் ஆஃப் ஹைடிங் ஓவர். என்னை மறைத்து வைத்த நேரம் முடிந்து விட்டது. 9/7/16 இந்த செய்தியை டிபிஎனில் பாஸ்டர் சாமியல் கொடுத்தார்கள். 16ஆம் வருஷம் 12 PM ப்ரோக்ராமில். நம்மை மறைத்து வைத்துதான் ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, என்னை மறைத்து வைத்து ஆயத்தப்படுத்துகிறார். நான் எவ்வளவாய் அவர் மறைவில், வார்த்தையின் மறைவில், கிருபையின் மறைவில், இரத்தத்தின் மறைவில் இருக்கிறேனோ, அந்த மறைவு என்னை உருவாக்குகிறது, என்னை ஆயத்தப்படுத்துகிறது. 9/7/16 வருஷம். ஓகே, அடுத்தது 23/7/1919. ஐ பிலீவ் மார்வல் அண்ட் ஒண்டர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மேனிஃபெஸ்டேஷன். இது 23/7/19 5:45 மணிக்கு கையெழுத்தோடு இந்த பைபிளில் எழுதியிருக்கிறேன். சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் பாஸ்டரோட சேர்ந்து வர புதிய வருஷத்தில் அற்புத அடையாள நினைவுக்கு மேலே காரியங்களை நாங்கள் புதிய வருடத்தில் விசுவாசிக்கிறோம். அதே பக்கத்தில் டாக்டர் ஜெரி சேவ்லி, ஒரு பெரிய தேவ மனுஷன், டோன்ட் லிமிட் காட். சொல்லுங்கள், நாங்கள் எப்போதும்
எங்கள் எண்ணங்களிலே தேவனை மட்டுப்படுத்தாதபடி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் எண்ணம் பரலோக டாடியோட இணைந்திருக்க எங்கள் எண்ணம் உயர்ந்த எண்ணமாய், விசுவாச எண்ணமாய், நாங்களே சில சமயம் சந்தேகப்படுகிற எண்ணமாய் கூட இருக்கும். ஆனால் எங்களுக்குள் போட்ட அவ்வளவு உயர்ந்த எண்ணம் வர்ற வருஷம் ஆசீர்வாதமாக எங்களுக்கு வெளிப்படும். ஓகே, இந்த நல்ல முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு பேச போகிறேன். ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். நேற்று ஈவினிங் ஹாலில் உட்காந்து பேசாமல் தோத்திரம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்தேன். அது அதாவது வார்த்தை உண்டாவது. உங்களுக்கும் வார்த்தை உண்டாகும். அதுதான் இந்த கிரேஸ் ரெவலேஷனில் அவரை புரிஞ்சுக்கிட்டா, ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்தா, சரியாக சொன்னால் வார்த்தையின் ஐக்கியம், பரிசுத்தாவின் ஐக்கியம், இதோடு இருக்க நம்ம ரிலாக்ஸ் ஆகிருவோம். அடுத்தபடி இந்த ஐக்கியம் நம்மை வார்த்தை உண்டாகும். இப்போ நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்க. நான் கேட்ட பிரசங்கத்தெல்லாம் பைபிளில் 2 கேட்டது தான் பைபிளே எழுதி வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் பிரசங்கம் கேட்கும்போது எல்லா வார்த்தை உங்களை இடிக்காது. ஆனால் சில வார்த்தை உங்களை தொடும், உங்கள் ஆவியை தொடும். அதற்கு பேர் தான் ரேமா. தேவன் உங்கள் ஆவியிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அதற்கு பெயர் ரேமா. ஸ்போக்கன் வேர்டிலிருந்து ஆவியானவர் தருகிற வார்த்தை ரேமா. பிரசங்கிக்கப்படுகிற அந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் உங்கள் ஆவியை இடிக்கிற வார்த்தை ரேமா. அந்த ரேமாவை குறித்த அந்த ரேமாவின் வெளிச்சம் இப்போ கேட்டுறீங்க. நீங்கள் போய் எழுதி வைக்கணும், இல்லை டைரியோடு வாங்க. பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சில வார்த்தை ரேமாவாக வரும், அதை உடனே எழுதுங்க. எழுத்து அவ்வளோ வேலை செய்யும். அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நேற்று கர்த்தர் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தார். அதான் கிருபை, அடுத்தது விசுவாசம். இந்த விசுவாச போதனைகள் E.W. கென்னின் 1940, அடுத்தது 48 என்னத்தேகின், அதுக்கு பின்னால் கென்னத் கூப்ளன், இவர்கள் மூலம் விசுவாச போதனை வந்தது. விசுவாச போதனை அது உலக அளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணியது. ஏனென்றால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த தேவ மனுஷர்களுக்கு தேவன் தம்முடைய வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தை அவர்கள் மூலம் உலகம் முழுவதும் விளங்க பண்ணுகிறார். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கிபி 550-600 நினைக்கிறேன், மார்ட்டின் லூத்தர் கேத்தலிக் சர்ச்சில் இருந்த ஒரு பிரீஸ்ட் மாங்க், அவருக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, விசுவாசத்தினால் நீதிமான். அவங்களுக்கு யாருக்குமே அது இல்லை. அந்த வார்த்தை ஒன்று வந்துச்சுனாங்க, அந்த வார்த்தை அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்குங்க. அந்த வார்த்தை அவங்கள சும்மா விடாதுங்க. எதுக்காக அந்த வார்த்தையை அந்த மார்ட்டின் லூத்தருக்குள்ள, ஒரு கேத்தலிக் மேனுக்குள்ள, கேத்தலிக் மாங்குள்ள அந்த வார்த்தையை கொடுத்த
கொடுத்தாரோ 550. ஏடபிள்யூ கென்யன் 40s, அடுத்தது 48 என்ன தேகின். அப்படி சிலரை அந்தந்த நேரத்துக்கு ஏற்படுத்தினார். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை வந்த உடனே கேத்தலிக், உங்களுக்கு தெரியும், ரோமன் கேத்தலிக் மிஷன், ரோமில் தான் அதனுடைய தலைமையகம் இருக்குது. ஆமென். அப்போ அவருக்கு வந்தோன்னே அதை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்ல ஆரம்பித்தோன்னே அது வெளிச்சம், வெளிப்பாடு. ஆனால் கேத்தலிக்கில் இருந்தவர்களுக்கு விசுவாசம் என்றால் என்ன தெரியாது, நீதிமான் என்றால் என்ன தெரியாது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் என்ன தெரியாது. ஆகவே அவர்கள் பெரிய எதிர்ப்பாக இவன் பொய் பேசுகிறான், இவன் தூஷணம் பேசுகிறான் என்று சொல்லி அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு சாத்தான் அவர்களை எழுப்பினான். பவுல் தீமோத்தேயுவை எழுதும்போது, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறேன், வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. சுவிசேஷத்து நிமித்தம் என்ன ஜெயிலில் போட்டீங்கப்பா, அதான் சொல்கிறார், ஜெயிலில் இருக்க போதான். ஆனால் எனக்குள் நான் கொடுத்த வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும். எனக்குள் கர்த்தர் ஆவியானவரை கொடுத்த அந்த ரெவலேஷன், அதை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. எங்க நான் கூட காவி தாடி செருப்பு இல்லாமல் அந்த காலத்து பிரசங்கத்தை கேட்டு பிரமாண பிரசங்கம் செய்தவன், சரீரத்துக்கு அடுத்தது போதித்தவன். ஆனால் வார்த்தை வந்துச்சு பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் பேசின ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், மார்னிங் செய்தி, ஆஃப்டர்நூன் செய்தி, ஆஃப்டர் லஞ்ச் ஒரு செய்தி. அதில் அவர் பேசினது, மகா பரிசுத்த ஸ்தலம்தான் உங்கள் ஆவி, அடுத்தது பரிசுத்த ஸ்தலம்தான் உங்கள் ஆத்மா, வெளியே இருக்கிற அந்த பிரகாரம் தான் சரீரம். அந்த ஆவி ஆத்மா குறித்து அது வரைக்கும் எனக்கு வெளிச்சம் இல்லை, அது வரைக்கும் நான் பேசினது இல்லை. அப்போது எந்த பிரசங்கியாரும் பேசினது இல்லை. பேசியிருந்தால் ஒரு வேளை கேட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு டைம் வந்துருச்சு பாருங்கள், அது என்னை நோண்டிக்கிட்டே இருந்துச்சு, குடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னை உடலை, வார்த்தை வந்தோடனே அந்த வார்த்தை அவர் தீர்மானத்துக்குள்ளே என்னை நடத்தும்படி இந்த காவியை கலட்டுவதற்கும், காவியை கலட்டி ஃபார்மல் வருவதற்கும், முதல்ல ஃபார்மலில் வரல, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அடுத்தது இப்போ ஃபார்மலில் வந்தாச்சு. அந்த வார்த்தை வெளிச்சம் என்ன கொடுக்குது? போல்ட்னஸ் கொடுக்குது. ஐயா நேற்று ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். இது எல்லாம் ஏன்னு சொன்னேன்னா, நேற்று ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். ரெவலேஷன், அது ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற ரெவலேஷன். அது என்னன்னா கிருபை, விசுவாசம். அப்போ ஆண்டவர் எனக்குள்ள ஒன்று சொன்னார், எப்போ கிருபை என்னுடைய ஆட்ரிபியூட், என்னுடைய தன்மை. ஆனால் விசுவாசம் என்னுடைய தன்மை இல்லை. இதான கொடுத்த வெளிச்சம். கிருபை என்பது என்னுடைய தன்மை, விசுவாசம் என்பது என்னுடைய தன்மை இல்லை. அவர் ஆவியாக இருக்கிற டாடிக்கு விசுவாசம் தேவையில்லை. ஆவியாக இருக்கிற டாடி தன்னுடைய தன்மையை தான் விளங்க பண்ணினார். ஆகவே இந்த கிருபையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் இன்னைக்கு நல்லா டீச் பண்ணு. கிருபையில் இருக்கிற என்னுடைய தன்மை என்ன என்று நீ மக்களுக்கு டீச் பண்ணு.
அடுத்தபடி இந்த விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்திலும் இன்னும் சில வெளிச்சங்களை எனக்கு கொடுத்தார். அதை மக்களுக்கு டீச் பண்ணு. ஆகவே கிருபை என்பது முதலாவது என்னன்னு கேட்பேன், பிதாவுடைய தன்மை என்று சொல்ல வேண்டும். கிருபை என்றால் என்ன? பிதாவுடைய தன்மை. இன்னும் சரியா சொன்னா சாயல். சாயல் என்பது தன்மை. ஆகவே கிருபை என்பது பிதாவுடைய சாயல், பிதாவுடைய தன்மை. அப்போ வேதத்தில் முத ஆதாமை குறித்த தேவனுடைய எண்ணம் நமது ரூபத்தின் படியும் நமது சாயலின் படியும் மனுஷனை உண்டாக்குவோம் மாக. அப்போ ஆண்டவருடைய எண்ணம் முதலாவது உண்டு பண்ணின மனுஷன் ஆதாமுக்குள் இருந்து வெளிப்படுகிற அந்த சந்ததி என்னுடைய சாயல் உடைய சந்ததியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணம். ஆமென். ஆகவே தன்மை சாயல் எல்லாம் ஒன்று. ஆனால் விசுவாசம் சாயல் இல்லை. புரியுதா? விசுவாசம் சாயல் அல்ல. இப்போ தன்மை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யாத்ராகமம் 33 34 அந்த தன்மையை பார்க்கிறோம். யாத்ராகமம் 33 அதிகாரம் 18 19 போடுமா? மாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு, நான் மகிமையை பார்க்கணும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். அடுத்த வசனம் வாசிக்க. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இருங்க, என்னுடைய தயை, அதான் ஃபேவர், என்னுடைய ஃபேவரை உனக்கு முன்பாக பாஸ் பண்ணுவேன். என்னுடைய ஃபேவரை உனக்கு முன்பாக பாஸ் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இங்கே இன்னொன்றை பார்க்கிறோம். அந்த அவருடைய மகிமையிலே கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். இவன் என்ன கேட்டான்? அவருடைய மகிமையை நான் பார்க்கணுன்னு கேட்டான். இவர் சொல்கிறாரு, என்னுடைய தயை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். தயை என்றாலே ஃபேவர். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் காட்ஸ் ஃபேவர் நோ க்ளோரி. நீ 40 நாள் புசிக்காம குடிக்காம உபவாசம் இருந்தாலும் நோ க்ளோரி. அதுக்கு மேலே சொன்னால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்போ அவர் என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அப்போ அவருடைய தயை, அவருடைய நாமம், தயையிலும் மகிமை இருக்கிறது, நாமத்திலும் மகிமை இருக்கிறது. இன்னும் ஆசிங்க. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். இங்கே கிருபையும் வருது, அவருடைய தன்மை வருகிறது. நல்ல கவனிய. கிருபை ட்வைஸ் வருகிறது, 2 தடவை வருகிறது. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அப்போ இவன் கேட்டது நாமத்தை பார்க்கணுன்னு. இவர் சொல்கிறாரு, எப்பா என் கிருபை தான்ப்பா நாமம், என் கிருபை தான்ப்பா மகிமை, என் இரக்கந்தான்ப்பா நாமம், என் இரக்கந்தான்ப்பா மகிமை.
எங்க புரியுதாங்க? கர்த்தாவே நல்லா புரிய வைக்கிறீங்க. ஏன்னா அந்த ரெவலேஷன் ஒன்று வந்துச்சுனாவே அது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு 17 வருஷம் நான் தொடர்ந்து பேசிட்டே வர்றதுனால உங்களுக்கு புரியும். அது புரியும்படியாக பேசுகிற ஒரு பெரிய கிருபையை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவன் கேட்டது உங்களுடைய மகிமை எனக்கு பார்க்கணும் அப்படின்றான். எப்பா, உம்முடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது தான் என்னுடைய ஃபேவர், என்னுடைய மகிமை, என்னுடைய நாமம், என்னுடைய மகிமை, என்னுடைய கிருபை, என்னுடைய மகிமை, என்னுடைய இரக்கம், என்னுடைய மகிமை. இங்கே அவருடைய ஆட்ரிபியூட்டை பார்க்கிறோம். ஒன்று கிருபை, அடுத்தது இரக்கம். அப்போ கிருபையும் பிதாவுடைய தன்மை, இரக்கமும் பிதாவுடைய தன்மை. ஆமென். விசுவாசம் பிதாவின் தன்மை இல்லை. விசுவாசம் பிதாவுடைய தன்மை அல்ல. விசுவாசமும் பிதாவுடைய மகிமை அல்ல. விசுவாசமும் தேவனுடைய நாமம் அல்ல. ஆனால் கிருபை தேவனுடைய நாமம், இரக்கம் தேவனுடைய நாமம். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேலை. இங்கே 34 யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 5. இது சீனாய் மலையில் தான். இது சீனாய் மலையில் தான். கற்பலை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். 5 போடுமா? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அங்கே பார்க்குற 33 கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இங்கே ட்வைஸ் பண்ணுகிறான், 2வது தடவை சொல்லுகிறான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறி. இந்த ட்வைஸ் வந்தாவே அதை கொஞ்சம் உற்று பார்க்கணும். ட்வைஸ், சாமுவேலே சாமுவேலே, மோசே மோசே, ட்வைஸ். ஆனால் அதை விட ட்வைஸ் சொல்கிறேன் வேதத்தில். மெய்யாகவே மெய்யாகவே நான், மெய்யாகவே மெய்யாகவே, அதான் ட்வைஸ். அழுத்தமாக சொல்கிற வார்த்தை. அப்போ மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி ட்வைஸ் சொல்கிறாருன்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் செய்வான். இங்கே நாமத்தை ட்வைஸ் சொல்கிறாரு. 33 சொல்கிறாரு, 34 சொல்கிறாரு. மறுபடியும் அடுத்த 6ஆம் வசனம் போடுமா? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், அவருடைய தன்மை. ஓ காசி ரூ காசி, காட்ஸ் அட்ரிபியூட். இதுதான் சாயல். என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் கர்த்தர் அங்கேயும் இறக்கம் சொன்னார், இங்கேயும் இறக்கம் சொல்கிறாரு, அங்கேயும் கிருபை சொல்கிறாரு, இங்கேயும் கிருபை சொல்கிறாரு, ட்வைஸ். ஆனால் அடுத்தது நான் நீடிய சாந்தம் உள்ளவன்ப்பா, நான் மகா தயை உள்ளவனப்பா, நான் சத்தியம் உள்ள தேவனப்பா. அடுத்த வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவரப்பா, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரப்பா. இதாங்க பிதாவின் தன்மை. ஆமென்.
நேற்று ஈவினிங் நான் சொன்னேன். சொன்ன உடனே இதைத்தான் எனக்கு ஆண்டவர் மனசில் கொண்டு வந்தார். இதில் விசுவாசம் இல்லைன்னு தெரியும். அப்போ விசுவாசம் பிதாவின் தன்மை இல்லை. ஆனால் இங்கே வாசித்தது எல்லாம் பிதாவின் தன்மை. இதில் டபுள் வர்றது கர்த்தர் கர்த்தர், டபுள் வர்றது கிருபை கிருபை, டபுள் வர்றது இரக்கம் இரக்கம், அடுத்தது சத்தியம், அடுத்தது மகாதயை, அடுத்தது நீடிய சாந்தம், அடுத்தது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அடுத்தது பாவத்தை அவருடைய பிதாவின் அட்ரிபியூட், பிதாவின் தன்மை. ஒரு வசனம் சொல்கிறேன். அவர் பெயர் என்ன என்று யார் கேட்கிறது? மோசே. உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். என்னுடைய நாமம் இருக்கிறவராக இருக்கிறேன். எபிரேயர் 13:8 பவுல் எழுதியிருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இரக்கம் உள்ளவர்னா அதுவும் பழிக்கு பின்னால் தான் நீங்களும் நானும் வந்தோம். ஹலோ ஹலோ ஹலோ, அவர் பழிக்கு பின்னால் தான் நீங்களும் நானும் வந்தோம். நம்ம சீனாய் மலைக்குரியவர்கள் அல்ல. நான் கல்வாரி மலைக்குள் இருந்து அவர் இரத்தத்துக்குள்ளே, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதுக்குள்ளே நான் பிறந்தவன். அவர் மரணத்தோடு இணைக்கப்பட்டவன், அவன் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டவன். ஆகவே அவர் பழிக்கு முன்னாலேயும் எதுவரைக்கும் இப்படி இருந்தார்? இந்த தன்மையில் சீனாய் மலையில் பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் இந்த தன்மையில் அப்படி இருந்தார். ஆனால் பிரமாணம் வந்த பிறகு இந்த தன்மை ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? பிரமாணம் வந்த பிறகு இந்த தன்மை ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பிரமாணத்துக்கு அடுத்த காரியத்தில் இவர்கள் மோசே இடத்துல சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர் சொற்படி கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்வோம், அவர் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிவோம். 2 வார்த்தை சொன்னார்கள், சொல்வதையெல்லாம் செய்வோம், சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிவோம். அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு 10 கற்பனையை கொடுத்தார். இந்த 10 கற்பனைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் யார் என்று 10 கற்பனை காண்பிக்கவில்லை. நீங்களும் நானும் யார் என்று 10 கற்பனை காண்பிக்கவில்லை. 10 கற்பனை காண்பித்தது, இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். 10 கற்பனைகளை காண்பித்தது, இவை எல்லாவற்றிலும் ஒன்றை ஆகிலும் மீறுவானை ஆகில் அவனுக்கு கீழே சொல்லப்பட்ட தண்டனை அவன் மேல் வந்து அவனுக்கு பழிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் செய்வது ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இவைகளை செய்கிற மனிதன் இவைகளால் பிழைப்பான் என்பது புதிய ஏற்பாடு அல்ல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதுதான் புதிய ஏற்பாடு. ஆகவே அன்று மோசேக்கு காண்பித்த இந்த அட்ரிபியூட் எல்லாம் வாசித்தேனோ, இன்று புதிய ஏற்பாட்டு சபையில் இந்த தன்மை எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு உரியதாக இருக்கிறது. இந்த
யாத்ரா 33-34 நாம் ஆசித்த தன்மை எல்லாம் அதில் ஒன்றும் இங்கே இல்லை. என்ன இல்லை இல்லை இல்லை, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அது உங்களுக்காக எனக்காக தேவன் அப்படியே வச்சிருந்தார். சர்வ உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதா? பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி, கிறிஸ்து பலியானது யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் அந்த பெரிய ரட்சிப்பை, குமாரன் மூலம் உண்டான பெரிய ரட்சிப்பை எதன் மூலம் விளங்க பண்ணினார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் 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 ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ நமக்கு எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? நான் சரியில்லையே, சரிப்படுத்துறதுக்கு தாயா சபை. பரிசுத்தவான்களுக்கு சபை கிடையாது. பரிசுத்தவான்களை பரிசுத்தமாக்குவது சபை. ஒரு போஸ்ட் பார்த்தேன். சில சமயம் தவறுகிறோம். ஒரு போஸ்டில் சரி ஓகே, இதே நல்லா இருக்கு. எங்கள் அன்பு இல்லை, ஆனால் குமாரனை கொடுக்கிற போது தம்முடைய அன்பை யூதனுக்கும் புறஜாதிக்கும் தம்முடைய அன்பை சிலுவையிலே விளங்க பண்ணினார். அவர் அன்பை கொஞ்சம் பார்ப்போமே. இன்னைக்கு தன்மை தாங்க, இன்னைக்கு அவர் அன்பு தாங்க. போஸ்ட் என்ன? சபையில் நீதியின் வசனத்தை. இதான் நீதியின் வசனம். ஓ, இன்னைக்கும் புது வருஷம் வெயிட் பண்ணுதில்ல, புதிய வருஷத்தில் பிரவேசிப்பதற்கு இது உங்கள் மனசில் பதிஞ்சிட்டாவே, புரிஞ்சிட்டாவே, புதிய வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்ப டாடி உங்கள் தன்மைப்பா, எங்கள் பாஸ்டர் காமிச்சார், நீங்கள் தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர், சத்தியவரர், நீதிவரர், பரிசுத்தர், உடன்படிக்கை. எங்க 2 பேர் தான் ஆமேனா? உங்களுக்கெல்லாம் ஆமேன் வராதோ? உங்களை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையா. அவர் தன்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கிருபை அன்பை பார்ப்போமா? ரோமர் 5 பவுல் சொல்றாரு. ரோமர் 5 அதில் இல்லை, மோசேக்கு அது சொல்லலை. ஆனால் உங்களுக்கு எனக்கு அதை எழுதியிருக்கிறார் ஐயா. ரோமர் 5 7, 8, 9. ரோமர் 5, 7 வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். இப்படி வச்சு வாசிகள். நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை எங்க விளங்க பண்ணினாரு? சிலுவையில். எதற்குள் விளங்க பண்ணினார்? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்குள்ள. எதனாலே விளங்க பண்ணினார்? இயேசுவின் பலிக்குள், இரத்தத்துக்குள், சரீரம் பிற்கப்பட்டதுக்குள், இரத்தம் சிந்தப்பட்டதுக்குள் விளங்க பண்ணினார். விளங்க பண்ணினார். அன்பு விளங்க பண்ணினார். சபை எடுக்கப்படும் வரைக்கும் சபையை பரிசுத்தப்படுத்துவது அவருடைய அட்ரிபியூட்ஸ். சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் சபை மக்களுக்கு பலன் தருவது, விசுவாசம் தருவது, நம்பிக்கை தருவது, தைரியம் தருவது நிருபங்களை வாசிங்க. சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் ஆவியானவர் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு வசனத்தை ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருப்பார். உங்கள் மூலம் ஆவியானவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அடுத்த வசனம் போடுமா? வாசிங்க. இப்படி நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாய். இப்போ பவுல் எதை கொண்டு வருகிறாரு? இப்படி இருக்க நாம் அவருடைய இரத்தம், அவருடைய சொல்லுவேன், இரத்தம் சொல்லும். அவருடைய யாருடைய? இயேசுவுடையன்னு சொல்லுவேன், இரத்தம் சொல்லும். இயேசுவுடைய இரத்தம் என்னை நீதிமான் ஆக்கி இருக்க, அந்த இரத்தம், அதே இரத்தம் கோபாக்கணைக்கு நீங்களாக அந்த இரத்தத்தினாலே இயேசுவினால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இந்த கோபாக்கனை எதை சொல்லுகிறார்? நல்ல கவனிங்க. சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு 7 வருடம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அப்போ தேவனுடைய கோபம் முதலாவது 3.5 வருடம் புறஜாதிகளுக்கும், அடுத்த 3.5 வருடம் யூதர்களுக்கும் உபத்திரவம், மகா உபத்திரவம். அதுதான் கோபாக்கனை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு கோப கலசம் மேலே இருந்து இந்த பூமியில் ஊற்றப்படுவதை வாசிக்கின்றோம். அதுதான் கோபாக்கினை. அப்போ கோபாக்கினைக்கு நீங்களாக, கோபாக்கினைக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் ரத்தம் அந்த சபை எடுக்கப்படும் போது இந்த கோபாக்கணையில் நீங்களும் நானும் ஒருத்தரும் இல்லாதபடி நாம் கோபாக்கணைக்கு நீங்களாக நாம் அவரோட எடுக்கப்பட போகிறோம். அவருடைய வருகையிலே அவரோட நாம் எடுக்கப்பட போகிறோம். ஆகவே நமக்கு கோபாக்கினை இல்லை. அப்படியே இருக்கட்டும். ரோமர் 8:1 போடுமா? வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசு நல்ல கவனிங்க, உட்பட்டவர்களாய் இருங்க. ஏங்க ஓடுறீங்க? நம்மெல்லாம் எதுக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள உட்பட்டவர். எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த ஆவியின்படி என்று சொல்லும்போது ஆவியின் பிரமாணம். ஆமென். அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், நமக்கு ஆவியின் பிரமாணம். நம்ம ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னு அர்த்தம். எனக்கு வியாதி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, பயம் இல்லை. நான் வியாதியில் வாழ்வதற்காக இயேசு சாகவில்லை.
நான் வறுமைகளும் தரித்திரத்தில் இருப்பதற்காக இயேசு தண்டனை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை புரிந்தவர்கள் இதை நீங்கள் சொல்லணும். உங்களுக்குள் இருக்கிற ஸ்லாக்கிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்லாக்கியத்தை புரிந்தவர்களாய் அதை வாயை திறந்து காலையில் சொல்லணும். காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அஃபர்மேஷன் வித் டாடி காட். யூதாவில் ஒரு வசனம் உண்டு. ஆண்டவர் செய்த நன்மைகளை அவருக்கு இங்கே தமிழ் அப்படி இல்லை, ஆங்கிலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை அஃபர்மேஷன் சொல்லுவது. சொல்ல 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 உங்கள் விசுவாசம் பலனடைகிறது என்று யூதா எழுதியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? காலையில் எந்திரிச்சோன்னு ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும்போது அந்த நாளுக்கான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்கள் பாடி ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென். ரோமர் 5:11 அதுவும் இல்லாமல் இப்பொழுது இருங்க, முக்கியமாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். 10:11 வாசி. 10 போடுமா? அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டமையானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வார்த்தை எது ரொம்ப முக்கியம்? ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட நாம், அதாவது ஒப்புரவாகுதல்னா என்ன? எனக்கும் இன்னொருத்தருக்கு மனத்தாங்கல். நான் அவரோட பேசலை, அவர் என்னோட பேசலை. ஆனால் கர்த்தர் உணர்த்துறாரு. இப்போ என்னாச்சு? நானும் அவரும் உணர்ந்துட்டோம். உணர்ந்த உடனே இப்போ அவர் என்னோட ஒப்புரவாகி விட்டார், நான் அவரோட ஒப்புரவாகி விட்டேன். இது உலக பிரகாரமா? ஆனால் நம்ம தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். தம்முடைய குமாரனை பலியாய் ஒப்பு கொடுத்து, நல்ல கவனிங்க, குமாரனின் மரணத்தினாலே உங்களை என்னை பிதா தம்மோட ஒப்புரவாக்கி கொண்டார். இந்த ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே, இயேசுவின் ஜீவனாலே. அப்ப இயேசுவின் ஜீவனாலே, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ஜீவனை குறித்த வெளிச்சம். ஜீவன், இயேசு நம்முடைய ஜீவன், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. யோவான் 10:10 நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படுவதுதான் இங்கே நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கம். இதில் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, இதை எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்களோ, இதை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ, இதை எவ்வளவு நீங்கள் டெய்லி நான் சொல்கிற அந்த ப்ராக்டிஸில் இருக்கிறீங்களோ, அவ்வளவா ஃப்ரெஷ்ஷாக உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா, உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறான். உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட 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 உள்ளான மனுஷன் இன்விசிபிள் மேன். புறம்பாயம் என்ன பார்க்குறீங்க, ஆனால் உள்ள உங்களுக்கு உள்ள நானும் பார்க்க முடியாது. ஆனால் இதைத்தான் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் போது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, நீங்கள் ஆவியின் மனிதன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன், புதிய சிருஷ்டி.
இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட அவர் ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணப்பட அந்த ஜீவனாலே எனக்கு ரட்சிப்புன்னா இந்த வேதத்திலிருந்து வருகிற நன்மை, இந்த வேதத்தில் வருகிற ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு 100% கன்ஃபார்ம். எந்த நேரத்திலும் உங்களுக்கு சடுதியாய் இந்த வேதத்தின் வார்த்தை உங்களுக்கு பொருளாகும். ஆனால் மனசு மெடிடேட், உங்க மவுத்து ஸ்பீக், உங்க ஸ்பிரிட் கனெக்ட் வித் த டாடி காட். உங்க மைண்ட் ஆன் ஹெவன்லி திங்ஸ், யுவர் ஸ்பிரிட் connect with the daddy God. Your mouth speak the word for everything, every need, every problem. Use the word, speak the word. Amen. 11. அதுவும் இல்லாமல் இப்பொழுது போட்டேமா, இப்பொழுது வாசிக்க, எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க. இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் எல்லாரும் சொல்றீங்களா? சத்தம் போட்டு. தேவனை பற்றின்னுவேன், நீங்க என்ன சொல்லணும்? மேன்மை. தேவனை பற்றியும் இதுதான் நீதியின் வசனத்தில் பழக்கவித்தல். அப்ப தேவனை பற்றியும் என்ன மேன்மை பாராட்டுவது? 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று யாத்திராகமோ 33, 34 சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடி அவருடைய அன்பை புதிய உடன்படிக்கையில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை சொல்றீங்கன்னாவே நீங்க தேவனை பற்றி மேன்மை பாராட்டுறீங்க. அவர் ஆட்ரிபியூட்டை, அவருடைய மன்னிப்பை, தயவை, இரக்கத்தை, கிருபைய, சத்தியத்தை, பொய்யுரையாதவரே, சத்தியவரரே என்று சொல்வதனால டாடி என் மேல் அன்பாய் இருக்கிறார், டாடி என் மேலே முந்தி அன்பு கூர்ந்தார், அதை மேன்மை பாராட்டுவது. சொல்ற புரிஞ்சா? கொஞ்சம் பார்த்து கேளுங்களேன். புரிஞ்சா? பார்த்து சொன்னது என்ன சொல்ல மாட்டீங்க? புரிஞ்சா? எழுதுங்க, வீட்டில் போய் எழுதுங்க. எழுத்து அவ்வளோ பவருங்க. உண்மையை சொல்கிறேன், எழுத்து அவ்வளோ பவரு. ஓ சரி. அப்போ என்ன எனக்கு வெளிப்படுத்தினாரு? அப்பா, கிருபை என்னுடைய ஆட்ரிபியூட்டுப்பா, ஆனால் விசுவாசம் என்னுடைய தன்மை இல்லை. அன்பு என்னுடைய தன்மை, கிருபை என்னுடைய தன்மை, மன்னிப்பு என்னுடைய தன்மை, உங்கள் பாவங்களை நினையாதிருப்பது என்னுடைய தன்மை. இஸ்ரவேலில் அக்கிரமம் பார்க்கறதல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறதல்ல என்னுடைய தன்மை. என்ன கண்ணு ரொம்ப சுத்த கண்ணு. என்ன கண்ணு பாவத்தை பாராத சுத்த கண்ணு. உன்னை எப்படி பார்க்குறேன்? உன்னை என் பிள்ளையா பார்க்குறப்பா. உன்னை அலங்கரித்து பார்க்க விரும்புகிறேன்ப்பா. உன்னை நான் அலங்கரிக்க விரும்புகிறேன். உன்னை அலங்கரித்து நான் பார்க்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா அலங்கரித்து? திடீர்னு அந்த வார்த்தை வருது. நம்மளை தேவன் எப்படி அலங்கரித்து பார்க்க விரும்புகிறார் என்று ஏசாயாவில் ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் சத்தமோடு எல்லாரும் வாசிக்கிறீங்களா? இருங்க, எல்லாரும் வாசிக்கிறீங்களா? சத்தம் இல்லை. எல்லாரும் வாசிக்கிறீங்களா?
உங்களை ஒன்று உற்சாகப்படுத்தா, சத்தம் வந்து பிசாசுக்கு பயம். ஓகே, இப்போ சத்தம் போட்டு வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரிக்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் என்னை ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு ஒப்பாக என்ற வார்த்தை எதை ஆவியானவர் தீர்க்கதரிசி கொண்டு வரார்னா, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்வதற்கும். வார்த்தையெல்லாம் ரொம்ப வேற லெவலுக்கு. ஆமாம், அலங்கரித்து கொள்வதற்கும் சிங்காரித்து கொள்வதற்கும் ஒப்பாக என் பிள்ளைய உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை உன் மேலே போட்டு உன்னை எப்படி பார்க்குறேன்? நான் உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின என் மகனா மகளா, நீதியின் சால்வையை உன் மேலே போட்ட என் மகனா மகளா நான் பார்க்குறேன். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பார்க்குறப்ப என் குமாரனுடைய ரத்தத்தை பார்க்குறேன். அந்த ரட்சிப்பின் உண்மையில இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை பார்க்குறப்ப என் குமாரனுடைய ரத்தத்தை பார்க்குறேன். அந்த நீதியின் சால்வையை பார்க்குறப்ப சிலுவையை பார்க்குறேன். ஏனென்றால் பேதுரு சொல்கிறார், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுதாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இரத்தத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பார்க்குறேன், நீதியின் சால்வையில் சிலுவையை பார்க்குறப்பா. ஓ கிருபை! என்ன ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நேற்று ஈவினிங் முக்கியமாக வெளுத்தின வெளிச்சத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். கிருபை தன்மைப்பா, விசுவாசம் என் தன்மை இல்லை. வசனத்தெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டா, எனக்கு காமிச்சாரு. அப்போ விசுவாசத்தை நான் தாழ்த்தி பேசல, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் விசுவாசத்துக்கு மேலே கிருபை. விசுவாசம் ஃபஸ்ட்டு, கிருபை நெக்ஸ்ட்டு. இன்னைக்கு கொடுக்குற வெளிச்சம் கிருபை தன்மை, ஆனால் விசுவாசம் தன்மை இல்லை. உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதமே அவருடைய விசுவாசத்தை பேசுகிறோம், ரைட். விசுவாசத்தை எழுதுகிறோம், ரைட். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், ரைட். ஆனால் அதை விட இந்த வருஷத்துக்கு கடைசியில் உங்கள் ஆவியில் ஒன்று பதியட்டும். அவர் தன்மையை நீங்கள் சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, உங்களை அறியாதபடி நீங்கள் அவராகவே மாறுகிறீர்கள். நீங்கள் விசுவாச வார்த்தை பேசும்போது நீங்கள் அவராக மாற முடியாது. வலது பக்கம் இடது பார்த்து கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் விசுவாச வார்த்தை பேசும்போது அவராக மாற சொன்னீங்களா? வலது பக்கம் இடது பக்கம் சொல்லுங்கப்பா பிரதர் சிஸ்டர். விசுவாச வார்த்தை பேசும்போது அவராக மாற முடியவே முடியாது. விசுவாச பிரசங்கம் பேசுனால் அவராக மாற முடியாது. செழிப்பின் பிரசங்கம் நான் பேசுகிறேன், விசுவாச பிரசங்கம் நான் பேசுகிறேன். இன்னைக்கு ஹையர் லெவலில் கொண்டு போகிறாரு. ஆகவே ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற 1000 தடவை ஸ்தோத்திரம் பண்ணாலும் நீ அவராக மாற முடியாது. நீ அவராக மாறிட்டா உள்ள தேடி எல்லாம் வரும். வருஷ கடைசி சுத்திகரிப்பு செய்தி அல்ல, மறுரூப செய்தி.
வருஷ கடைசி அப்பா, இது சுத்திகரிப்பு செய்தி அல்ல ஐயா, மறுரூப செய்தி ஐயா. அவரை பற்றிய பிரசங்கம். ஏபி, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீ எப்போயும் ஆறானுக்கு சீக்கிரம் வரையில, அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் இன்றைக்கி காட் பிளஸ் யூன்னு. என் பார்வை அப்படி தான் இருக்கும். அவங்களாம் ஸ்பெஷல் எனக்கு. இப்போ நீ பாஸ்டர் நாங்கள் ஸ்பெஷல், யார் சொன்னது? எவ்ரிபடி ஸ்பெஷல் ஃபார் டாடி காட். மேலே இருக்கிற டாடிக்கு எவ்ரிபடி ஸ்பெஷல் வார்த்தை இருக்கா? சொல்லிக்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏய், நீங்கள் விசேஷித்தவர்கள். வலது பக்கம் இடம் பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லுங்க. சொல்லுப்பா, நாம் விசேஷித்தவர்கள். பிளஸட் பிரியல் சபையில் இருக்கிற எல்லாரும் விசேஷித்தவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? ஏய் ஏய் ஏய், புதிய வருஷம் எனக்கு கொஞ்ச நாளாக ஆபிரகாமுக்கு ஃபஸ்ட்டு கிருபை தான் கொடுத்தாரு, அடுத்ததான் விசுவாசம் கொடுத்தாரு. எப்படி என்றால், தெரிந்து கொள்ளுதல்ல கிருபை தான். நல்லா கவனிக்கணும், நல்லா புரியணும். உங்களை என்னை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளுதல் கிருபை. ஏன்னா அவன் விக்கிர ஆராதனை செஞ்சவன் தானே. ஆனால் அவர் தீர்மானம் இருந்துச்சு, ஒரு பெரிய எண்ணம் இருந்துச்சு. அதை அவனுக்குள் இருந்து துவக்குவதற்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அல்லது அழைத்தார். அது கிருபை. இப்போ இன்னும் விளக்க சொல்கிறேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, எது மரித்து போயிருந்துச்சு? ஆவி. அப்போ அதுக்கு முன்னால் கிறிஸ்து யார், வேதம் என்ன, சிலுவை என்ன, ரத்தம் என்ன, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு நாளில் அக்கிரமங்களிலும் பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். அப்போ மரித்து போயிருந்தோம் இல்லையா? அப்போ மரித்து போயிருந்த நமக்கு கிறிஸ்தவங்களாக இருந்தோம். கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டோம், எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டோம். ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கப்படலை, சரியாக சொன்னால் ரட்சிக்கப்படலை. ஆனால் ஒரு நாளில் என் டைம் வந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமே இன்னர் ஐடென்டிட்டியை என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது கிருபை. அடுத்தபடி வந்ததுதான் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு சொல்கிறேன். உள்ளவைகளை அவமாக்கும்படி 1 கொரிந்தியர் 1 பைத்தியமானவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? மாம்சமான எவனும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அப்போ அவர் என்ன டேய், உன் ரட்சிப்பை குறித்து நீ கடைசி வரைக்கும் மேன்மை பாராட்டாத. நீ எப்படி இருந்தேன்றதை மட்டும் சொல்லு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிற புரியுதா? ஸ்டார்டிங் எப்படின்றதை மட்டும் டெய்லி சொன்னால் போதும். மீதியெல்லாம் நான் பாட்டுக்கு கொண்டு ஓட்டிக்கிட்டே போவேன். வண்டி ஓடும், அது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பிங்காக நான் அவனை இழுத்துக்கிட்டே போவேன், அவனை கொண்டுக்கிட்டே போவேன். 26 மாத்திரம் இல்லை, 30 வரைக்கும், 35 வரைக்கும் அவனை கொண்டுகிட்டே போவேன். சொல்கிற புரியுதாங்க? அவர் ரட்சிக்கிறாரு. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, மாம்சமான எவனும் எனக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி அப்படி செய்தார். நம்ம ரட்சிப்பை குறித்தோ நம்ம அழைப்பை குறித்தோ கிருபை, தெரிந்து கொள்ளுதல். சரி, இன்னொன்று சொல்கிறேன்.
ரோமர் 11 நம்மை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆமென். அப்போ நம்ம அழைப்பில் அந்த கிருபை தான் ஒர்க் பண்ணுது. அந்த வசனம் வாசிக்கணும். ரோமர் 11 கிருபை தான் ஒர்க் பண்ணுது. நம்ம அழைத்த அழைப்பில் கிருபை தான் ஒர்க் பண்ணுகிறது. ரோமர் 11 புரிஞ்சுக்க. காஷி கோரி மாலே காஷி. ரோமர் 11 28 29 போடுமா. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்தோ அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் யூதர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள. அவங்க ரட்சிப்பு எப்போ தெரியுமா? அவங்க முழுமையான ரட்சிப்பு சபை எடுக்க பிற்பாடு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அடுத்தது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் ரஷ்யா வரும், அரபு தேசங்கள் வரும், சிரியா வரும். அப்படி வரும்போது தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் மேலிருந்து கந்தகத்தை போடுவார். கந்தகத்தை போட்டு அவர்களுக்கு அழிவை உண்டு பண்ணுவார். அப்பொழுது யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும், அவரை குத்தின யாவரும் நோக்கி பார்ப்பார்கள் என்ற வசனத்தின்படி. அப்போதான் இயேசு சின்ன நாடியா, குட்டி நாடியா, சென்னை பட்டணம் போல் இருக்கிற குட்டி நாடையா, உலகமே அந்த நாட்டுக்கு பயப்படுது ஐயா. உண்மை. ஏன்னா உங்களை குறித்த பயம், திகில் நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரே. அப்போதான் அவர்கள் கண்கள் திறக்கப்படும், குத்தினரை நோக்கி பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ அடுத்த வசனம் போடுமா. நெக்ஸ்ட்டு, அன்பு கூறப்பட்டவர்களாய். இன்னைக்கு அவர்கள் சிலுவையில் அறைந்தாலும் இன்னைக்கு ரபிமார்கள் சுவிசேஷத்தை யாராவது சொன்னால் அடிக்க வருவான். ரபிமார்கள்லாம் பெரிய திப்பி வச்சுருப்பான், கருப்பாக ட்ரெஸ் போட்டிருப்பான். அவங்களுக்கு யாராவது ட்ராக்ஸ் கொடுத்தா அடிக்க வருவான். இன்னைக்கும் அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றும் அவர்கள் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நம்மெல்லாம் அவர் பிள்ளை, நம்மெல்லாம் அவர் இரத்த உறவு, இரத்த பாசம். அப்போ நீங்களும் நானும் பிதாவினால் அன்பு கூறப்பட்டவர்களாய். வாயை திறந்து நல்லா தான் சொல்லுங்களேன். அன்பு கூறப்பட்டவர்களாய், அன்பு கூறப்பட்டவர்களாய், அன்பு கூறப்பட்டவர்களாய். அப்ப யூதர்களை குறித்த கிருபை மாறல. நமக்கு கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆபிரகாமுக்கு கிருபையினால தான் தெரிந்து கொள்ளுதல். அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். அதற்கடுத்தபடிதான் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. எப்போ விசுவாசித்தான்? நல்லா இப்போ விசுவாசத்தை வந்து டீச் பண்ண போகிறேன். எப்போ விசுவாசித்தான்? ஆண்டவரை எனக்கு என்ன தருவீர்? இந்த வீட்டில் இருக்கிற இந்த இளையசர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இவன் உன் சுதந்திரவாளி இல்லைப்பா, உன் கற்ப பிறப்பே உன் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி அவனை வெளியே கொண்டுட்டு போய் வானத்தை அண்ணாந்து பார்ப்பான்னு சொல்லி, இதை என்ன கொடுமா என்னப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு கீழே வருது. அதை காமிச்சாரு. ஆபிரகாம் தேவனை ஆபிரகாமுக்கு முத காமிச்சத மேலன்னா அதை எண்ண முடியாது. எண்ண கூடுமானால் எண்ண முடியாது.
ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன பட்டது, நீதியாய் என்ன பட்டது. அப்போ ஆபிரகாமுக்கு முதல்ல தெரிந்து கொள்ளுதல் கிருபை, அடுத்தபடி அந்த கிருபையோட சேர்ந்து ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கிருபையோட சேர்ந்து சொல்லுங்க, கிருபையோட சேர்ந்து. கிருபை ஃபஸ்ட்டு, விசுவாசம் நெக்ஸ்ட்டு. கிருபையோட சேர்ந்தது விசுவாசம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபையோட விசுவாசம். தெரிந்து கொண்டது கிருபை, அந்த கிருபையோட சேர்ந்து விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது டாடி. நீங்கள் கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசம் டாடி இடத்துலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அலோ 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 அலோ. நீங்கள் கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசம் டாடி இடத்துல இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியாக சொன்னால் அவருடைய தன்மை உங்களுக்கு வாசித்தான் பாருங்க. அவர் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், மன்னிக்கிறவர், உடன்படிக்கை கிருபையை காக்கிறவர். இதெல்லாம் அவருடைய தன்மை. இந்த தன்மையை, அவர் கிருபையை புரிஞ்சுக்கிட்டா விசுவாசம் டாடி இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆபிரகாமுக்கு தந்தது விசுவாசம். எனக்கு ஒரு 3 வாரம் நினைக்கிறேன், 3 வாரம் இருக்கும், ஒரு 4 வாரம் இருக்கும். ஒரே வசனம் திரும்பி 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 ஓடிட்டுருக்கு. அது ஆபிரகாமுக்கு அடுத்தது. ஆவியானவர் எனக்கு அதிலே ஓடிக்கிட்டே இருக்கிற கிருபை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ரோமர் 4:19, ரோமர் 18:19, 4:18-19 வாசிங்க. அவன் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்து, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் சொல்லுங்க எண்ணாதிருந்தான். இது ஆபிரகாம் குறித்து. சாராளை குறித்து எபிரேயர் 11:11 வாசி போடுமா. எபிரேயர் 11:11, எபிரேயர் 11:11மா வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். இங்கே 2 பேரை குறித்தும் எண்ணம் தான் வருகிறது. நினைவு, ஆபிரகாமுடைய நினைவு, சாராளுடைய நினைவு. இந்த 2 பேருடைய நினைவிலும் ஒரு அட்ரிபியூட், தேவனுடைய தன்மையை பார்க்குறோம். இவளுக்குள்ள தேவனுடைய தன்மை என்னவா இவர் மனதுக்குள்ள வந்துச்சு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். சரி, மறுபடியும் ஆபிரகாமுக்கு 4:21, 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற போதும். யாரு வல்லவருங்க? இவன் நினைக்கிறான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர், தன்மை. அவன் நினைக்கிறா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தன்மை. புரியுதா? கரெக்டா? இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர் என்று
இவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ தேவனை மகிமைப்படுத்தி என்றால் இவன் மனசில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர் என்று நினச்சி வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதில் தான் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். சரீரம் செத்து போச்சு, சாரருடைய சரீரமும் செத்து போச்சு, ஆபிரகாமுக்கும் வயதாகி போச்சு. ஆனால் சரீரம் செத்து போனதையும் கற்பம் செத்து போனதையும் 2 பேரும் நினைக்கவே இல்லை. என்னப்பா அது? புரியணும் 2 பேரும் அது எப்படி நினைக்க? அப்போ இதுதான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. எப்படி ஐயா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வந்தா கொஞ்சம் தடுமாறுறோம், சில சமயம் ரொம்ப டேஞ்சர் ஆகிரும், சில சமயம் பின்மாறிடும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு டாக்டர் ஏதாவது சொல்லிடுவார், அவர் இருக்கிறதான்னு சொல்கிறாரு, அவ்வளோதான் அவுட் ஆகிரும். இவளுக்கு ஃபேக்ட்டு, சரீரம் செத்து போனது ஃபேக்ட்டு. அவர் சரீரமும் செத்து போச்சு, வயசு 90. ஆனால் எப்படி தெரியுமா? சரீரம் செத்து போனதை எண்ணாது இருந்த ஆபிரகாம், கற்பம் செத்து போனதை எண்ணாது இருந்த சாரால் எப்படின்னா ஒருத்தி நினச்சா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஆற்றிபோ புருஷன் நினைச்சான் வல்லவர். புருஷன் நினைக்கல, சரீரம் செத்து போனதை நினைக்கல, சாரால் நினைக்கல, கற்பம் செத்து போனதை நினைக்கல. சொல்ற புரியுதா? இந்த வெளிப்பாடு தான் எனக்கு ஓடிட்டே இருக்கு 1 மாசமா. ஆட்ரிபியூட், தேவனுடைய தன்மையை நினைக்க சொல்ல எழுத சூப்பர் நேச்சுரல் பர்த். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? கிருபை, தயவு, இரக்கம், மன்னிப்பு, சத்தியம், உண்மையுள்ளவர், பொய்யறியாதவர், சத்தியவரர், உடன்படிக்கை கிருபையை காக்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர், குறித்ததை நிறைவேற்றுகிறவர். இது எல்லா தன்மை. இந்த தன்மை எல்லாவற்றிலும் விசுவாசம் இல்லை. இந்த தன்மை எல்லாவற்றிலும் கிருபை இருக்கிறது. ஆமென். தன்மையை சொல்லுங்க, தன்மையை எழுதுங்க. இப்போல்லாம் எனக்கு ஒரு காரியத்தை ரொம்ப ரெவலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வெளிப்பாடு அந்த வசனத்தை 3 தடவை 4 தடவை 5 தடவை சொல்லிக்கிட்டே இருன்றார். புது வருஷத்துக்கு கொடுக்க போகிற கீவேர்டு கொடுத்துட்டாரு. அதுவும் கிருபையை குறித்து தான் பேச போகிறேன். கிருபை எண்ட் டைம் ரெவலேஷன். புது வருஷத்துக்கு கீவேர்டு கொடுத்துட்டாரு. பிளஸட் பெனியல் சபையார், உன்னோட சேர்ந்து பிளஸட் பெனியல் சபையாரும். எனக்கு உலகம் முழுதும் சபையார் இருக்கிறாங்கன்னு நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
என்னோடு சேர்ந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையாராகிய நீங்களும், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களும், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நாங்கள் நடத்துகிற கிரேஸ் ரெவலேஷனில் தொடர்ந்து வருகிறவர்கள் மேலும், சீப்பிலிருந்து வெகு சிலர் தொடர்ந்து காணிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறவர்கள் மேலும், என்னை ஃபாலோ பண்ணுறவர்கள் மேலும், உலகம் முழுவதிலிருந்து என்கிட்ட வருகிறவர்கள் மேலும், அராப்ஸ் தேசத்தில் எனக்கு கொடுத்த அராப்ஸ் காங்கிரிகேஷன் மேலும், இந்த வசனத்தை டெய்லி சொல்லியிருக்கிறேன். என்ன வசனம்? இப்போ சொன்ன பாருங்க, நீங்கள், நாம், இப்போ சொன்ன எல்லாரும் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் சகலவித நற்கிரியிலே பெருகிறவர்களாயும் இருக்கும்படி கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதான் புதியரோட செய்தி. கிருபையை பெருகச் செய்ய. அப்போ கிருபையை புரிஞ்சவங்களுக்கு தான் விசுவாசம் ஆட்ரிபியூட் கிடையாது. இப்போ என்டைம் ரெவலேஷன் என் மூலம் கொடுக்குறாரு. இப்படி பேசுகிறவர், அவர் பேர் மறந்து போச்சு, அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு. கிரேஸ் ரெவலேஷன் ஆட்ரிபியூட்டை சார்ந்தது. விசுவாசத்துக்கு மேலே தேவனுடைய ஆட்ரிபியூட்டை சொல்கிறது. விசுவாச அறிக்கைக்கு மேலே தேவனுடைய தன்மையை சொல்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 4 நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சரீரம் செத்து போனதை நினைக்கவே இல்லையா. சாரால் கற்பஞ்சன் செத்ததையும், எப்பா எவ்வளோ பெருச பயங்கரம், இதான் ஒரு நாள் எனக்கு கொடுத்தாரு. இதுக்கு 2 தான்ப்பா காரணம். இவ வாக்குத்தத்தம் பண்ணிற உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர் என்று அறிக்கை செஞ்சு, அங்கதான் அவங்களுக்கு பர்த்து, அங்கதான் ஈசாக்கின் பிறப்பு, அங்கதான் மேனிஃபெஸ்டேஷன், அங்கதான் உங்கள் விசுவாசத்தின் பிறப்பு. அது சூப்பர் நேச்சுரல். வசனத்தை வெளிப்பாடாக பேசுகிறாரு. வீட்டில் போகணுன்னு எழுதுங்க, கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணுங்க. தன்மை தான் இன்னைக்கு மெயின் பிரசங்கம். அட்ரிபியூட் ஆஃப் டாடி காட், அதில் எல்லாமே இருக்குது. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஒரே ஒரு சரணம், கிருபையை குறித்த பாடல். கிருபையால் நீலை நிற்கிறோ, கிருபையால் நீலை நிற்கிறோ, கிருபையால் நீலை நிற்கிறோ, கிருபையால் நீலை நிற்கிறோ, கிருபை 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 கிருபை. டாடி கிருபப்பா சொல்லுங்களேன் நீங்களும். டாடி கிருபை, டாடி டாடி வாய்த்தாந்து சொல்கிறீங்களா? கிருபப்பா, கிருபப்பா, இரக்கம்பா, தயவுப்பா, அன்புப்பா, சத்தியம்பா, உண்மையுள்ளவரப்பா, ஆசீர்வதிக்கிறவரப்பா, ஆசீர்வதிக்க அழைச்சிருக்கிறீரப்பா, பொய்யுரையாதவரப்பா, உடன்படிக்கை கிருபையை காக்கிறவரப்பா, எங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய அன்புக்கு நன்றி சொல்கிறேன். என்னை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி சொல்கிறேன்.
உங்களுடைய இரக்கத்துக்கும் தயவுக்கும் மன்னிப்புக்கும் நன்றி சொல்கிறேன். என் குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இன்னும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வராதபடி என்னை வேறு பிரித்தீரே. நன்றி அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்களே, நன்றி டாடி. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில், கடைசி அப்பா நேரங்களில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு சுகமாய் பலமாய் ஞானமாய் இருந்தீரே, நன்றி அப்பா. இன்னைக்கு மார்னிங் வாக்கிங் போனேன், திரும்பி வரப்ப சொல்லிட்டே வந்தேன். பிப்ரவரி மாதம் தான் எனக்கு அந்த ஆப்ரேஷன். ஏறக்குறைய 6 மாதம் 7 மாதம் உள்ளதாக இருந்தேன் வீட்டில். ஆனாலும் என்னை நடத்துனீங்க. ஏமா இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் வாக்கிங் முடிச்சுட்டு வெளியே வர்றேன். நீ சோம்பேறியாக இருக்காத, நீ ஏன்னா முந்தி பைபிள் ஸ்டடி நான் எடுத்தேன். ஈவினிங் சர்வீஸ் ராஜன் வந்து பேசுவாப்புல, ஏதாவது ஒன்று நீ பேசு அப்படின்னு. பிப்ரவரியில் தான் பார்க்க விட்டு வெளியே வர்றேன், ஏதாவது ஒன்றில் நீ பேசுன்னாரு. ஆனால் பேச முடியல. கர்த்தர் நல்லவர் டாடி. என்ன சுகத்தோட பலத்தோட இந்த வருடத்தின் கடைசிக்கு கொண்டு வந்த டாடிக்கு என் சபையார எங்க குடும்பங்களை இதுவரை கொண்டு வந்தீங்க.